பரங்கிப்பேட்டையில இருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு. இந்த நாளிலும் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வார்த்தை 2 வருகிறது, நீ உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும், அதுக்கப்புறம் வருது நீ நன்றாய் இருப்பதற்கும் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். என்ன கட்டளை? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. 5 வயசுல ஒரு பிள்ளை சொல்லும், ஐ லைக் திஸ் டாடின்னு சொல்லும், ஐ லைக் திஸ் மம்மின்னு சொல்லும். ஏன்? ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா அதே வயசு 12 ஆயிடுச்சுன்னா சொல்லுவோம், எங்க அம்மா வெறுப்பு ஏத்துறாங்க, அப்பா கடுப்பு ஏத்துறாரு, ரொம்ப கடுப்பா இருக்கு சொல்லும். ஆனா 18 வயசுல சொல்லும், சும்மா இருங்க எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லும். 20 வயசுல சொல்லும், இந்த வீட்டை விட்டு நான் போயிடலாம்னு நினைக்கிறேன், இந்த வீட்லயே இருக்க கூடாது. ஆனா 25 வயசுல நினைச்சு பார்ப்போம், அப்பா அன்னைக்கு சொன்னது, அம்மா அன்னைக்கு சொன்னது நல்லதுதான். ஆனா 30 வயசுல யோசிச்சு பார்ப்பான், ஒரு முறை அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு. 40 வயசுல யோசிப்பான், ஒருவேளை அவங்க இல்லாம போயிட்டான்ற ஒரு பயம் அவனுக்கு வரும். 60 வயசுல யோசிச்சு பார்ப்பான், அவங்க சத்தத்தை அவங்க குரல ஒரு முறை கேட்டுடலாம், ஆனா அன்னைக்கு இருந்தாதான் போச்சு, இல்லன்னா இல்ல. நான் சொல்றேன், அவங்க இருக்கிறாங்கன்னா நிச்சயம் அவங்கள போய் கனம் பண்ணுங்க, அவங்களுக்கு நல்ல உடைகளை வாங்கி கொடுங்க, நல்ல ஆகாரத்தை பாருங்க, உங்களுக்கு போயிட்டு வரும்போது பாசமா பேசுங்க. ஏன்? நாளைக்கு வாழைக்கு கீழ்கண்ணு இருக்குல்ல, நீங்க என்னத்தை விதைச்சிட்டு போறீங்களோ உங்க பிள்ளைங்க அதை விதைக்கிறதுக்கு ஆயத்தமா பின்னாடி வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நீடித்த வாழ்வு இருக்கணும்னா தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கன்னு நான் சொல்லல, வேதம் சொல்லி தருகிறது. அதை கடைபிடிங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்ப உங்களுக்காக செபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பாதுகாப்பு, சுகம், பலன், கிருபை இந்த நாளுக்கான ஆண்டவரே தெய்வீக கரம் கூட இருந்து ஆண்டவரை பெற்றோரை ஆசீர்வதிங்க. தேவ கரம் கூட இருந்து வாழ்நாள் எல்லாம் நன்றாயிருக்கு உதவி செய்கிறாங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.